வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூட்டன்ஸ் லா வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். நியூட்டன்ஸ் லோட ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லாலாம் பார்த்துருப்போம். அதோட கண்டினியூட்டியாக நியூட்டனோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்குறோம். அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டாபிக் ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்து இதுக்குள்ளே போயிடலாம். அதுதான் என்னென்னா வெயிட்டு அண்டு மாஸ். மாஸை எம்னு சொல்லுவோம், வெயிட்டு டபுள்னு சொல்லுவோம். கரெக்டாக? மாஸ் எம், வெயிட். அப்போ ரெண்டுமே கேட்க ஒரே மாதிரி இருந்தாலுமே ஆனால் அதில் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? மாஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் ப்ரெசன்ட் இன் த பாடி. ஒரு யூனிட் பாடி எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கியூப் எடுத்துக்கிறோன்னா, ஸோ இதுக்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கோ அதுதான் அதோட மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கியூபுக்கு மேலே ஆக்ட் ஆகுது, எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ, மாஸ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெயிட் ஆஃப் த பாடி இஸ் சிமிலர் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் பை த எர்த் ஆன் த பாடி. ஓகேவா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகேவா? லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். வெயிட்டுக்கு நமக்கு என்ன, அப்போ ஃபோர்ஸ் நமக்கு தெரியும். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். இதுதான் நியூட்டனோட செகண்ட் லா. இது நம்ம பார்த்தோம். கரெக்டாக? ஆக்சலரேஷனுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராவிட்டி தானே ஆக்ட் ஆகுது, ஸோ எம்ஜி. ஸோ டபுள் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி அப்படின்னு சொல்லி போடுவோம். இதுதான் வெயிட்டுக்கான ஃபார்முலா. ஓகேவா? நியூட்டனோட வெயிட் அப்படிங்கிற ஃபார்முலா இது எங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம், நியூட்டனோட செகண்ட் லா அப்படிங்கிற அதுலேருந்து நம்ம இந்த விஷயத்த நம்ம இதுக்குள்ளே கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ ஒரு மாஸை பொறுத்து அப்போ இப்போ முன்ன வச்சுக்கலாம், மாஸு ஆல் சேம் தான் எல்லா இடத்துலையும். மாஸ் அப்படிங்கிறது நீங்கள் எங்கே போய் எடுத்துகிட்டு போய் அளவு பண்ணிங்களோ, எங்கே எடுத்துகிட்டு போயிட்டு மெஷர் பண்ணிங்கனாலும் அதுக்குள்ளே இருக்கிற மாஸ் என்ன ஆகாது, டிஃப்ரெண்ட் ஆகாது. ஆனால் வெயிட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன் வெயிட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னா, அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை பொறுத்து. ஸோ கிராவிட்டி எர்த்தில் ஒரு மாதிரி இருக்கும், மூணில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது தனி கதையா. ஸோ இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம். சரி, இங்கே வந்தனால ஒரு ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லாக்கு போகிறோம். ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நியூட்டன்ஸ் லாக்கு இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, நியூட்டன்ஸ் லா தான் மோஷனை பற்றி டெரைவ் பண்ண ஒரு பெரிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபிசிக்ஸில் ஃபண்டமெண்டலையே மாற்றி அமைச்ச லாக்குள்ளே நியூட்டன்ஸ் லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெக்கானிக்ஸில் நியூட்டன்ஸ் லா இல்லாமல் வேறு ஒரு 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 குட்டி டாபிக் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, படிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு இது. ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மோஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டாக? வாட் இஸ் மோஷன், வென், வேர் மோஷன், இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம். மோஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். மோஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா அந்த மாஸ் எவ்வளோ ஆக்சலேட் ஆகும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணோம், இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து மாஸ் கொடுத்து, இவ்வளோ மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ ஆக்சிலேட் பண்ணுறோம், இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஆனால் அப்படி ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே அதை அப்போஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டோம். இதுதான் என்டையர் ஸ்டடி. கரெக்டாக? நியூட்டன்ஸோட என்டையர் ஸ்டடி. மோஷன்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும், அந்த மோஷன் நடக்கணும்னா அது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே அது மேலே ஆப்போஸ் பண்ணுற ஒரு ஃபோர்ஸு ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சைட் பை. கரெக்டாக? இதான் மூணு லா. ஸோ இப்போ ப்ரொஜெக்டைல் மோஷன். இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் நியூட்டன்ஸ் லாவோட ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது ஆக்சுவலாக ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு. இதுக்கு முன்னாடி தான் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெக்டார் படிச்சுட்டு வந்திருக்கணும். ஓகேவா? வெக்டார் ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று கொடுத்துரும் இல்லையா, அந்த வெக்டார் டாப்பிக்கே படிச்சுட்டு வந்துருக்கணும். ஸோ யாரெல்லாம் படிச்சுட்டு வரலையோ ஓடி போய் அதை படிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? அதை படிச்சுட்டு இதை பாருங்கள், இன்னும் நல்லா புரியும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்ளிகேஷன். இதில் நிறைய கொஷின்ஸ் வரும். நியூட்டன்ஸ் லாவை அப்படியே கேட்க மாட்டாங்க, இந்த அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனில் 2 ப்ரொஜெக்டைல் இருக்குது. என்னென்ன, ஒரு 2 டைப் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல். ஸோ 2 ப்ரொஜெக்டைல் மோஷன். ஒன்று என்ன பண்ணோம், நான் பாலை தூக்கி ஒன்று இருந்தால் தூக்கி போடனா அது எப்படி போகணும், இல்லை நான் பாலை எப்படி தூக்கி போட முடியும், இப்படி தூக்கி போட முடியும்.
இப்படியே தூக்கி போடலாம், இல்லை இப்படி தூக்கி போடலாம். கரெக்டாக இப்படி தூக்கி போட்டால் அது இப்படி போயிட்டு வரப்போகுது, இப்படி தூக்கி போட்டால் அதுவும் இப்படி வரப்போகுது. வரும், நம்ம பார்ப்போம். சரியா, ரெண்டுமே நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல் மோஷனை பார்க்கலாம். ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல் மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஓ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் தூக்கி போடுறேன். ஓகேவா, தூக்கி போட்டால் என்ன பண்ணியிருக்கணும், அது ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட்டை போய் ரீச் ஆகணும். தூக்கி போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே இருக்கேன். அப்போ இதுக்கு இனிஷியல் வெலாசிட்டின்னு ஒன்று இருக்குமா? இப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்ன இருக்கும், 0வா இருக்கும். இனிஷியலில் எதுவும் கிடையாது, அது தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் ஆக்சலரேஷனும் கிடையாது. கரெக்டாக, இனிஷியலாக எந்த ஒரு இதுவும் நான் கொடுக்கல. ஓகேவா, தூக்கி போட்டேன். அப்போ அது வெலாசிட்டி V0 அப்படிங்கிற ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோம். கரெக்டாக, V அப்படிங்கிற வெலாசிட்டியில் ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட் இது ரீச் பண்ணிருக்கு. இது என்ன மேக்ஸிமம், ஒரு மேக்ஸிமமை ரீச் பண்ணியிருக்கும். ரீச் பண்ணதுக்கப்புறம் அது போயிருந்தா இப்படி போயிருக்கணும், தூக்கி போடப்படி போயிருந்தா இப்படி போயிருக்கணும். ஆனால் அது அப்படி போகல. அது என்ன போயிடுச்சு, இப்படி தூக்கி போட்டால் அது இப்படி போயிருக்கணும், போல இப்படி போயிட்டு ஒரு பாத்தை கிரியேட் பண்ணிச்சு. அப்படியே ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வர ஆரம்பிச்சு. ஓகேவா, கரெக்டாக இப்படி ஒரு பாத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இது அப்போ இது ஒரு பேராபோலா மாதிரி இருக்கு. கரெக்டாக, இது ஒரு பேராபோலா மாதிரி இருக்கா. ஸோ அப்போ ஒரு ப்ரொஜெக்டல் மோஷனை கிரியேட் பண்ணுது, ஒரு பாத்தை கிரியேட் பண்ணுது. கரெக்டாக, ஒரு சர்க்குலர் பாத், இந்த மாதிரி ஒரு பாத்தை கிரியேட் போயிருந்தா இப்படி தான் போயிருக்கணும். ஆனால் அது அப்படி போல. ஆனால் ஒரு மேக்ஸிமம் பாயிண்டை ரீச் பண்ணுது. இந்த ப்ரொஜெக்டல் மோஷனை கூட நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இப்படி போயிருக்கு, இப்படி வந்து விழுந்துருக்கு. மேக்ஸிமம் பாயிண்டை ரீச் பண்ணிட்டு திறமை கீழே வந்து விழுந்துருக்கு. அப்போ இது இங்கே இருந்திருக்கும், இங்கே இருந்திருக்கும், இங்கே இருந்திருக்கும், இங்கே இருந்திருக்கும், இங்கே இருந்திருக்கும். அப்படியே போயிட்டு இங்கே வந்து அப்படியே செட்டில் ஆகிருக்கும். கரெக்டாக, இப்படி வந்து விழுந்து ஒரு நாளைக்கு இங்கே ரெஸ்ட்டில் வந்து நின்று இருக்கும். கரெக்டு தானே, இப்படி தானே அது வந்து மூவ் ஆகிருக்கணும். ஸோ இதில் நம்ம 2 கோஆர்டினேட்ஸ் எடுத்துருக்குறோம். ஓகேவா, இப்போ நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஸோ இப்போ இங்கே வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0, ஆக்சலரேஷன் 0. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா கூட இருக்குது. நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, S is equal to இல்லை X is equal to வச்சிருக்கோம். S is equal to ut plus half a t square. இது டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ கரெக்டா, இதை சில புக்கில் இப்படி கொடுத்துப்பாங்க, X is equal to uxt plus half a x t square. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ப்ரொஜெக்ஷன், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்குமா, y is equal to என்ன எழுதிக்கலாம், uyt plus half ayt square. இது எக்ஸுக்கு, இது ஒய்க்கு. இது நம்ம இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்து கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் 3 இருக்கு. முதல்ல என்னது, v is equal to u plus at. ரெண்டாவது s is equal to ut plus half at square, half at square. தேர்ட் என்ன, v square is equal to u square minus 2as. இந்த 3 கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸில் இருந்து தான் இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, 2 எழுதிடலாம். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ப்ரொஜெக்டல் மோஷன் நடந்திருக்குமா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ப்ரொஜெக்டல் மோஷனுக்கு என்ன வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு uvxt ப்ளஸ் ஆஃப் axt ஸ்கொயர். அதே ஒய் ஆக்சிஸில் நடந்திருக்கும். இப்போ vyt ப்ளஸ் ஆஃப் ayt ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் நடந்ததுக்கு நம்ம என்ன எழுதிக்கலாம், இனிஷியல் 0. ஸோ கிராவிட்டி இதாக போகிறதுல கிராவிட்டி எங்கே இது கிடையாது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதிக்கலாம், ut அப்படின்னு. இது 0 ஆகிடும்ல, அக்சலரேஷன் அங்கே இல்லை, நடக்குது. இங்கே போய் எதாவது நடந்திருக்குப்போ கிடையாது. ஸோ அப்படியே இருக்குது. ஸோ ut அப்படின்னு எழுதிக்கலாம். ஒய்யில் எழுதும்போது y இஸ் ஈக்குவல் டு u வந்து 0. கரெக்டாக, தூக்கி போடும்போது எந்த இதுவும் இல்லை. ஸோ அப்போ இந்த டேர்ம் 0வாக இருக்கும். அப்போ இது என்ன இருக்கும், ஆஃப் g t ஸ்கொயர். இந்த ஆஃப் g t ஸ்கொயர் கரெக்டாக அப்படின்னு பார்த்தா இங்கே தான் நம்ம ஒன்று ப்ரொஜெக்டல் மோஷனில் புரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரொஜெக்டல் மோஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே போகும்போது கிராவிட்டி இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, ஆனால் ஆப்ஜெக்ட் இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. ஆப்போசிட்டில் கிராவிட்டியை எதிர்த்துட்டு மேலே போயிட்டு இருக்கு. கிராவிட்டியை எதிர்த்துட்டு
என்ன பண்ணிட்டு இருக்கு, மேலே போயிட்டு இருக்கு. கரெக்டா? அப்போ மேலே போச்சுன்னா அப்போ நெகட்டிவ். இதே மேலே இருந்து கீழே வருது. ஸோ அப்போ கிராவிட்டியும் இதே டைரக்ஷனு, ஆப்ஜெக்டும் கீழே வருது. ஸோ அப்போ ரெண்டுமே பாசிட்டிவ், போகும்போது நெகட்டிவ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இப்போ இந்த ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருந்து டி கண்டுபிடிக்கலாம். டி இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கலாம், டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை யூ அப்படின்னு எழுதிக்கலாம். டி இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கலாம், எக்ஸ் பை யூ அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டா? எக்ஸ் பை யூ அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்போ அந்த டீயை தூக்கிட்டு போய் யூவில் சப்ஸ்டிட் பண்ணுங்களேன், என்ன வரப்போகுது? அப்போ y is equal to என்ன எழுதலாம், ஆஃப் அந்த மைனஸ் இருக்கட்டும், ஆஃப் ஜி டீக்கு பதிலான எக்ஸ் பை யூ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? அப்போ y is equal to மைனஸ் ஆஃப் ஜி யூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? y is equal to மைனஸ் ஆஃப் ஜி யூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு. இது என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டா? இது வந்து என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட். எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு, எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு, எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். எவ்வளோ தூரம் போச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு இதை கண்டுபிடிக்கணும்ல. கரெக்டாக? போகிறதுக்கான டைமை கண்டுபிடிக்கணும்ல. இப்போ எவ்வளோ தூரம் டைம். அப்போ இந்த டைம் எப்படி கண்டுபிடிக்கலாம், இதுக்கு தான் பேர் என்னன்னா டைம் ஆஃப் ஃப்ளை. டைம் ஆஃப் ஃப்ளை அப்படின்னு பேர். ஓகேவா? அப்போ இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனில் இங்கேருந்து இங்கே போய் இப்படி வந்து ஸ்டாப், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆப்ஜெக்ட்டு இது வரைக்கும் என்ன இருக்கு, காற்றுலேயே தான் இருந்திருக்கு, பறந்துட்டே தான் இருந்திருக்கு. கரெக்டாக? இந்த என்டையரில் பறந்துட்டே தான் இருந்திருக்கு. கரெக்டாக? ஸோ இப்போ அதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு தான் டைம் ஆஃப் ஃப்ளை. டோட்டல் டைம் விச் ப்ரொஜெக்டல் ரிமைனிங் ஆர் இஸ் கால்ட் டைம் ஆஃப் ஃப்ளை. இது நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே டைம் ஆஃப் ஃப்ளைனா என்ன, டைம் ஆஃப் ஃப்ளை. டைம் ஆஃப் ஃப்ளை அப்படின்னா என்ன, டோட்டல் டைம் ஃபார் which the projectile remains in air. எவ்வளோ நேரம் காற்றுலேயே இருந்துச்சு is called டைம் ஆஃப் ஃப்ளை. டைம் ஆஃப் ஃப்ளை அப்படின்னு சொல்லி பேர். ஸோ அப்போ நம்ம முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருந்தோம். y is equal to u, நமக்கு தெரிஞ்சது y is equal to vy t plus of ay t square, s is equal to ut plus of a t square. அந்த ஈக்குவேஷன்ஸில் கொண்டு வந்துட்டோம். இந்த ஹைட் இதை நான் என்னென்னு எடுத்துக்கலாம், y டிஸ்பிளேஸ்மெண்ட், இது ஹைட்டு தானே. கரெக்டாக? இதை ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். h is equal to u என்ன 0 t மைனஸ் ஆஃப் g t ஸ்கொயர் இப்படி எழுதிக்கிறேன். கரெக்டா? ஸோ அப்போ டி இஸ் ஈக்குவல் என்னென்னு எழுதலாம், டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2h டிவைடட் பை ஜி. இது டைம். இதுதான் டைமுக்கான ஃபார்முலா. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா எழுதணும். என்ன ஃபார்முலா எழுதணும், y is equal to என்ன எழுதலாம், மைனஸ் ஆஃப் ஜி யூ எக்ஸ் ஸ்கொயர். y is equal to gu x ஸ்கொயர் அப்படின்னு எழுதுகிறோம். டைம் ஆஃப் ஃப்ளை எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று இருக்குது. அதுதான் என்னன்னு பார்த்தோன்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச். வெர்டிக்கலாக எவ்வளோ ஹைட்டு போச்சு அப்படின்னு டைம் ஆஃப் ஃப்ளை டைமை கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டா? ஹரிசாண்டல் ரேஞ்ச் கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த பார்த்தா நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதை கண்டுபிடிக்க போகிறோம். இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? ஹரிசாண்டல் ரேஞ்சும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. த மேக்ஸிமம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை அ பார்ட்டிகல், எவ்வளோ மேக்ஸிமம் பாயிண்ட்டை ரீச் பண்ணிச்சு அதுதான். ஸோ நமக்கு தெரியும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ்டி ப்ளஸ் ஆஃப் எக்ஸ்டி ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். கரெக்டா? இது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. எக்ஸ் தான் ரேஞ்சு நம்ம வச்சுக்க போகிறேன். ஹரிசாண்டல் ரேஞ்சுனால எக்ஸ். ஸோ ஆர் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு யூ டிஏ டைம் டீன்னு எடுத்துக்கிறேன் ப்ளஸ் ஆஃப் ஆக்சிலரேஷன் 0 டி ஸ்கொயர். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு யூ ரூட் ஆஃப் டிஹெச் 2h0 பை ஜி. இது இம்பார்ட்டன்ட். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர் ரேஞ்சுக்கான ஃபார்முலா. இதெல்லாம் ஃபார்முலா தான் கேட்பாங்க. ஓகே, இந்த ஃபார்முலாவில் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம் ஆஃப் ஃப்ளைக்கு ஃபார்முலா என்ன, டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2h பை ஜி. ரேஞ்சுக்கு
r is equal to u root of 2gh vertical at instant velocity at instant ஒவ்வொரு பாயிண்ட்லயும் வெலாசிட்டி இருக்கிறதுக்கான ஃபார்முலா அதுக்கு இருக்கு. ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து இந்த ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சிருப்போம். என்ன ஃபார்முலா அப்படின்னா v is equal to u plus at இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிருப்போம். ஏன்னா vx is equal to u இனிஷியலில் அப்படி தான் இருந்துச்சு. கரெக்டா? yல y is equal to vy velocity at y at minus gtன்னு இருந்துச்சு. கரெக்டா? கரெக்டா? இது ரெண்டு வெலாசிட்டியும் நம்ம ஆட் பண்ணா v is equal to நமக்கு என்ன வரும்? v ஸ்கொயர் பிளஸ் g ஸ்கொயர் t ஸ்கொயர் அப்படின்னு வரும். v ஸ்கொயர் g ஸ்கொயர் t ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான். 3 ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப தேவைப்படுற ஒரு இது. நம்ம வேணா 3 ஃபார்முலா ஒன்றா எழுதிடுவோம். என்னென்ன ஃபார்முலா கொஞ்சம் ரிவைன் பண்ணிக்கலாமா? என்னென்ன ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்னது? y டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா பார்த்தோம். y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் g பை u எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டா? இது எந்த ஃபார்முலா இருந்து வந்துச்சு? s இஸ் ஈக்குவல் டு ut பிளஸ் ஆஃப் g t ஸ்கொயர். இது எக்ஸில் ஒன்று எழுதுனா எக்ஸ்னு போட போகிறோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒயில் எழுதுனா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய். நெக்ஸ்ட்டு டைம் ஆஃப் ஃப்ளைட். டைம் ஆஃப் ஃப்ளை t is equal to root of 2h divided by g. அப்புறம் ஹரிசாண்டல் ரேஞ்ச் r கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? r is equal to u root of 2h divided by g. ஹரிசாண்டல் ரேஞ்ச் கண்டுபிடிக்க. வெலாசிட்டி கண்டுபிடிக்க வெலாசிட்டி இன்ஸ்டன்ட் ஆஃப் வெலாசிட்டி இன் எக்ஸ் ஆக்சிஸில் u, yல மைனஸ் ஜிடி. இது ரெண்டும் சேர்த்து எழுதுனா v is equal to root of u ஸ்கொயர் பிளஸ் g ஸ்கொயர் t ஸ்கொயர். இது இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டோமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டண்டாக. இதில் இன்னொன்று நம்மளோட 11th புக்கில் இருக்கும், ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆங்கிளோட சேர்த்து பார்க்க போகிறது. இது வரைக்கும் ஒன்று பார்த்தோம். கரெக்டா? இது வரைக்கும் ஒன்று. இப்போ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இப்போ கூட இதில் நம்ம எங்கேயுமே பார்த்தோன்னா ஆங்கிளை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஏன் சார் நீங்கள் இதில் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நீங்களா ஒன்று எழுதி போட்டுட்ருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ஆங்கிள். இதுக்கு முன்னாடி இதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ இன்க்ளூட் பண்ண போகிறோம், ஆங்கிளையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஆங்கிளை சேர்த்து இன்க்ளூட் பண்ணும்போது பாருங்கள், இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கா அது இப்படி போயிருக்கோம், இப்படி தான் போயிருக்கு. இப்போ இந்த பாத்துக்கும் இதுக்கும் ஒரு ஆங்கிளை கிரியேட் பண்ணியிருக்குமா? அதான் தீட்டா. கரெக்டா? அந்த வி இது வந்து யூ. கரெக்டா? இனிஷியல் வெலாசிட்டி ஒரு ஆங்கிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். கரெக்டா? இந்த ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் இருக்கும்போது என்ன வரலாம்? ஒய்னா என்ன? யூ சைன் தீட்டாவா ஆங்கிள் வரும்போது. கரெக்டா? எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு வரும்போது யூ காஸ் தீட்டாவா. கரெக்டா? ரேஞ்சு மேக்ஸிமம் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் ஆறு. கரெக்டா? இதான் ஹெச். 6h என்ன வச்சுக்கலாம். இப்போ ஒரு சிம்பிளா இது புரிஞ்சிருச்சா? இப்போ பாருங்களேன், ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருக்குடா. அந்த ஆப்ஜெக்ட் தூக்கி போட்ட ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி இங்க இருக்கு. இப்படிதான் அந்த பாத்து வந்து போயிருக்கு. ஸோ அப்போ இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. நான் ஒரு 2-3 இடத்துல வச்சுக்கிறேன். இப்படிதான் டிராவல் ஆகிருக்கு போகுது, அதனால இப்படி வச்சுக்கலாம். இது ஒய் ஆக்சிஸ்ல வெலாசிட்டி எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா? எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த டைரக்ஷன் இருக்குமா? அப்போ அதோட ரிசல்ட் இருந்தா இந்த பார்த்தா. கரெக்டா? அதே மாதிரிதான் இது விஒய், இது விஎக்ஸ். இப்போ இந்த பாத்துக்கு இதுக்கு எப்படி இருக்கும் பாருங்க, விஎக்ஸ், இது விஒய். கரெக்டா? அப்படிதானே இந்த அந்த இது வந்திருக்கும். அதோட ரிசல்டன்ட் எதை? இதான் ரிசல்டன்ட்டா. வெக்டார்ல நம்ம பிடிச்சிருப்போம்ல, எக்ஸ் ஆக்சிஸ்ல எக்ஸ் ஒய். ஸோ அதோட ரிசல்டன்ட் ஆர் இந்த டைரக்ஷன். கரெக்டா? அதே மாதிரி தான் இங்கே எக்ஸ் இந்த பக்கம் ஒய் இந்த பக்கம், அதோட ரிசல்ட்டாக இந்த பாத். அதனால தான் அந்த பார்ட்டிகல் என்ன இருக்கு, இப்படி மூவ் ஆகிட்டே வந்துட்டே இருக்கு. கரெக்டா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? இப்போ பாருங்க, இப்போ அதே மாதிரி எழுத போகிறோம். அப்போ விஎக்ஸ் என்ன எழுதலாம்? இல்லை யூஎக்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டான்னு எழுதலாமா? யூஒய் என்ன எழுதலாம்? யூ சைன் தீட்டான்னு எழுதலாமா? கரெக்டா? இது ரெண்டுத்துலையுமே என்ன இருக்கு? ஆக்சலரேஷன். இதுக்கு ஆக்சலரேஷன் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்கும்? ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வா? ஒய் ஆக்சிஸில் ஏஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜிஎம். கரெக்டா? இப்போ கண்டுபிடிங்க. அதே சேம் ஃபார்முலாவை எடுத்துருவாங்க. சேம் ஒரே ஃபார்முலா கொண்டு வர போகிறோம். என்ன ஃபார்முலா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் டி ப்ளஸ் ஆஃப் ஏஎக்ஸ் டி ஸ்கொயர்.
இதான நமக்கு தெரிஞ்சது எஸ் இஸ் ஈக்குவல் யூடி ப்ளஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், யூ காஸ் தீட்டா டி. கரெக்டா? அவ்வளோதான், மெத்தட் 0 நம்ம தெரியுமே. அதே மாதிரி ஒய்க்கு எழுதுங்க பார்ப்போம். ஒய் இஸ் ஈக்குவல் டு யூஒய் டி ப்ளஸ் ஆஃப் ஏஒய் டி ஸ்கொயர். கரெக்டாக தானே? இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் என்ன எழுதிக்கலாம், யூ சைன் தீட்டா டி மைனஸ் ஆஃப் ஜி டி ஸ்கொயர் எழுதிக்கலாமா? எக்ஸும் எழுதியாச்சு, ஒய்யும் எழுதியாச்சு. இப்போ டி கண்டுபிடிக்கிறோம். அதை தான் கண்டுபிடிச்சோம். எக்ஸ் ஒய் எழுதிட்டு நான் என்ன எடுத்து என்ன பண்ணேன், டி கண்டுபிடிச்சேன்னா இப்போ அதே மாதிரி தான் டி கண்டுபிடிக்க போகிறேன். இது நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இதை அழைச்சிடலாமா? ஓகே. இப்போ டி எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க ரெண்டு ஈக்குவேஷன்லையும். டி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து டி கண்டுபிடிக்கலாமா? டி இஸ் ஈக்குவல் என்ன எழுதலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா. இது எங்கே வந்தது, எங்கேருந்து வந்துச்சு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா டி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து வந்துச்சு. இந்த டி கண்டுபிடிச்சோம். அப்போ இந்த டி எடுத்துகிட்டு வந்து ஒய்யில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம், யூ சைன் தீட்டா எக்ஸ் டிவைடட் பை யூ காஸ் தீட்டா மைனஸ் ஆஃப் ஜி எக்ஸ் டிவைடட் பை யூ காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர். எப்படி எழுதலாம்? அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் tan theta minus of g divided by u square cos square theta x square அப்படின்னு எழுதலாமா? ஃபைனா? அவ்வளோதான்டா. y கண்டுபிடிச்சோம். இப்போ அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிச்சோம், yக்கு அப்புறம் டைம் ஆஃப் லைக் கண்டுபிடிக்கணும். டைம் ஆஃப் லைக் நம்ம என்ன பண்ணோம், சேம் அதே மாதிரி ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எடுத்து போட்டோமா, சேம் அதே போடுங்க. போட்டால் என்ன வரும் பாருங்க, t is equal to 2u sin theta divided by g. நம்ம ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன, ஃபஸ்ட்டு டி கண்டுபிடிச்ச ஃபார்முலா என்ன, டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2h பை ஜி. இங்கே டைம் ஆஃப் லைட் டி இஸ் ஈக்குவல் டு 2u பை ஜி. இது ஆங்கிள் ஆஃப் ப்ரெசிஷன். மேக்ஸிமம் ஹைட்டு ஹச், மேக்ஸிமம் ஹைட்டு ஒரு ரீச் பண்ணியிருக்கோம்ல, ஹச் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, ஹச் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g. இந்த மாதிரி ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது டெரிவேஷன்ஸ்லாம் வேண்டாம். முன்னாடி 2 டெரிவேஷன் ஏன் சொன்னோன்னா அது உங்களுக்கு புரியுறதுக்காக. ஓகேங்களா? ரொம்ப டெரிவேஷன் தான் வேண்டாம், இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹாரிசான்டல் ரேஞ்ச் இது மேக்ஸிமம் ஹைட்டு, இது வந்து மேக்ஸிமம் ஹைட்டு. அதே மாதிரி ஹாரிசான்டல் ரேஞ்ச் கண்டுபிடிக்கவும் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் 2 தீட்டா டிவைடட் பை ஜி. R is equal to u square sin square 2 theta divided by g. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வெலாசிட்டி, இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்க என்ன, v is equal to root of u square plus g square t square minus 2u sin theta gt. sin theta gt. ஓகேவா? இது வரைக்கும் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம இதுலேயே இன்னும் சென்ட்ரிஃபியூஜல்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு வேண்டாம். ஓகேவா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது போதும். இதை வந்து பேஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபோர்ஸை வச்சு கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப நான் போட்டு குழப்ப விரும்பல. ஓகேவா?